உன் அப்பா அந்த நடேசன்ல போதுமா, உன் அப்பா யாரும் நீ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு வந்து இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் இப்போ வந்து பல்லவனோட தலையில வந்து விழ, அதே சமயத்துல நமக்குமே ஷாக் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் தெரியறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மிகப்பெரிய டவுட் ஆயிடுது நிலாவுக்கு, எதனால வந்து இந்த பல்லவனோட அம்மா அப்படி வந்து கிளம்பி போயிட்டாங்க. போனது மட்டும் இல்லாம பல்லவனுமே வந்து ஒரு மாதிரி கோவமாவே இருக்காரு, வெறுப்போட இருக்காரு. இந்த வெறுப்போட இருக்கும் பொழுதுதான் வந்து தேவையில்லாத ஒரு வேலையை இப்போ வந்து சோழன் பண்ணிடுறாரு. என்ன அப்படின்னா நிலாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி, உங்க பொண்ணு பாவம் எவ்வளவு நாளா வந்து வருத்தப்பட்டு இருக்கா தெரியுமா, உங்களை பார்க்க முடியல அப்படின்ட்டு, உங்க பிறந்த நாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளால வந்து நீங்க இல்லாம இருக்க முடியல. அதே சமயத்துல நீங்க எல்லாம் வந்தாலுமே வந்து நீங்க ஒரு அஜெண்டாவோட தான் வரீங்க, மனசை ஏதாச்சும் யோசிச்சிட்டே வரீங்கிறதுனால நார்மலாவும் இருக்க முடியல நிலாவால பாவம் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா அதை கேட்டு வந்து அப்படியே வந்து ரொம்ப சோகமாயிடுறாங்க. அதை புலம்பவும் செய்யறாங்க மனோகர் கிட்ட. மனோகர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, நான் என் மகளை போய் பார்த்து வரேன் போ, என்னாலையும் தாங்க முடியல, நானும் எவ்வளவுதான் இப்படியே வந்து அவளுக்கு மேல வெறுப்பு இருக்க மாதிரியே நான் நடிக்கிறது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் கிளம்பி வர. ஆனா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய அதிர்ச்சியான சில பல திருப்பங்கள், சில பல உண்மைகள் எல்லாமே தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவங்க வந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்ப இந்த பக்கம் வந்து நிலா இப்ப தனியா கிளம்பி கடைக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. கடைக்கு போகலான்னு போக இவ எப்பயுமே வந்து கூட பல்லவனோட போறவங்க, இப்ப பல்லவன் அவங்க கிட்ட பேசக்கூட மாட்டாரு ஒழுங்கா. நீங்க வந்து என் அப்பாட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல, அந்த ஆள் தான் வந்து மோசமான ஆள்னு திருப்பி திருப்பி அவர் சொல்லிட்டே இருக்காரு. ஆனா அவரோட மனசை உடைக்க வேணாம், அவங்க அம்மா மோசங்கிறத சொல்ல வேணாம் நிலா நினைச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும் பொழுது ரோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலாவுடைய பல்லவனுடைய அம்மா கோமல் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்க துரத்திட்டு போக அவங்க அப்படியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ண, கையை பிடிச்சி இழுத்து என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க மனசுல, நீங்க பேசாம வீட்டுக்கு வரீங்க, அந்த பிள்ளைக்கு ஆசையை காட்டி மோசம் பண்றீங்க, சின்ன பையன் 19-20 வயசு ஆகுது, அவனை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனது மட்டும் இல்லாம இப்ப திருப்பி வந்துட்டு அவனுக்கு ஒரு பாசத்தை கூட கொடுக்காம பணத்தை திருடிட்டு போலான்னு பாக்குறீங்க, திருப்பி அதுக்கப்புறம் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டீங்க, அவன் பாவம்னு கூட உங்களுக்கு தோணலையா அப்படிங்க. அப்படின்னா வந்து ஏன் நிலமை அப்படிமா, உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது, வீடு நான் தான் திருடல, பணத்தை திருடி இருந்தா பேசு, இப்ப சும்மா தேவையில்லாம பேசாது அப்படின்னு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு இவங்க கடுப்பாயிடுறாங்க. உங்க புள்ளதான் அவன், ஏன் தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எல்லாம் சரி எல்லாமே ஓகே, ஆனா வந்து எதனால நடேசன் உங்களை வந்து வேணான்னு சொன்னாரு, ஏன் அவர் அவ்வளவு கோவப்பட்டார், பல்லவனோட அப்பாவுக்கு உங்க மேல என்ன கோவம் அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதுதான் டக்குன்னு வந்து என் பிள்ளைய கொண்டு போய் அங்க விட்டு வந்தா அப்புறம் அவர் கோவப்படாம என்ன செய்வாரு அப்படின்னு சொன்ன, உங்க அவன் பிள்ளையா, அது உங்க பிள்ளையா, அப்ப அவர் பிள்ளை இல்லையா, 2 பேர் பிள்ளையும் தானே, என்ன சொல்ல வரீங்க, அப்ப அவர் பிள்ளை இல்லையா பல்லவன் அப்படின்னா வந்து எதையும் என்கிட்ட கேட்காதமா அவர்கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு கோவமா போயிடுறாங்க. போன உடனே தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டக்குன்னு போய் நடேசன கோயில் வாசல்ல போய் பார்த்து, பாருங்க நில்லுங்க என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லுங்க, பல்லவன் உங்க பிள்ளையா அப்படின்னா 4 பேருமே என் பிள்ளை தான் அப்படிங்கிறாரு. 4 பேருமே அவங்க பிள்ளை அப்படின்லாம் விட்டுருங்க, பயாலாஜிக்கலா அதாவது வந்து உண்மையாவே உங்களுக்கு பிறந்த குழந்தை தான் பல்லவனா அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு அவர் அப்படியே முடிக்கிறாரு. முடிச்ச உடனே அப்ப இல்லையா, அப்ப அது அவங்க குழந்தையா, அப்ப பல்லவனோட அப்பா யாரு, பல்லவன் யாரு முதல்ல அப்படின்னு வந்து கேட்க, என்கிட்ட இதை கேட்காத ப்ளீஸ், தயவு செஞ்சு குடும்பத்தை ஒரு நிம்மதியை வந்து குலைக்கிற மாதிரி இந்த விஷயத்தையும் பண்ணாத, அப்படியே விட்டு இந்த விஷயத்த அப்படின்னு கோவமா கிளம்பி போறாரு அவர். இந்த சமயத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நேரா வீட்டுக்கே கிளம்பி வராங்க. நிலா என்ன பண்றதுன்னே ஒன்றும் தெரியல, பல்லவன் உண்மையை சொல்லிடலாமா வேணாமான்னு யோசிச்சு உள்ள வர வீட்டுக்குள்ளார பல்லவன் மட்டும்தான் இருக்காரு. பல்லவன் ஒரு மாதிரி கோவமாவே உட்காந்துருக்காரு. கோவமா உட்காந்துருக்கும் போது வந்து இப்ப நிலா போயிட்டு டே பல்லவா அப்படின்னு பேசலான்னு போனா அவர் திரும்பிக்கிறாரு. திரும்பிட்டு பேச மாட்டாரு, எதுக்குமே வந்து பேச மாட்டேன்னு அமைதியாவே இருக்காரு. ஏன்னா நிலா வந்து நடேசன் பேசுறாருங்க அப்படிங்கிறதுனால. இந்த சமயத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டா கார் வந்து நிக்குது. கார் நிற்கன உடனே டக்குன்னு திரும்பி பார்த்தா கார்ல இருந்து யார் இறங்குறான்னா மனோகர் இறங்கணும்னா அப்பா அப்படின்னு இவங்க சொல்ல உடனே வந்து டக்குன்னு வந்து இவருடைய முறைச்சிட்டே வந்துட்டு, நாங்கள் உனக்கு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்க்காம விட்டா நீயும் கோபம்னு எங்களை வந்து கண்டுக்கவே மாட்டேர்ல, அதான் பெத்த மனசு பித்து புள்ள மனசு கல்லுன்னு சும்மா சொன்னாங்க, நீ இத்தனை நாள் தாங்கிட்ட, என்னால் தாங்க முடியல, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன், உன் அம்மா வேற அங்கே அழுதுகிட்டு இருக்கா, உன்னை கூட்டு போகலான்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு சத்தியமா சொல்றேன், உன்னையும் மாப்பிள்ளையும் பிரிக்கிறதுக்கோ இல்லை வந்து நான் வேற ஏதாச்சும் வந்து ஒரு மனசு ஒரு மோசமான விஷயத்தை வச்சு நினைச்சிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு நினைக்காது, தயவு செஞ்சு என் கூட வா அப்படிங்கும் பொழுது, அப்படிலாம் வர முடியாதுப்பா, நான் ஒரு வேலையில இருக்கேன், எனக்கு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா, என்ன பெரிய வேலை வேணா உனக்கு சொல்லுவேன், நான் கம்பெனியே ஆரம்பிச்சு தரேன் அப்படிங்கிறாரு. எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், வேலைக்கு போயிட்டு இருக்கேன், வாங்கப்பா உள்ள வாங்கப்பா, உள்ள வந்து பேசுங்கப்பான்னா, இல்லம்மா வேணாம் அப்படின்னா தயவு செஞ்சு உள்ள வாங்க அப்படின்னு உள்ளார கூட்டுறாங்க. உள்ளார இவரை பார்த்தோன்னே டக்குன்னு பல்லவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கோபத்தை மறைச்சிட்டு டக்குன்னு வாங்க அப்படின்ட்டு உள்ளார போயிட்டு சேரன் கிட்டையும் சோழன் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றாரு, அண்ணியோட அப்பா வந்திருக்காருன்ற. ஐயோ அவர் இதுக்கு வந்திருக்காரு, பிரச்சனையா இருக்க போது. இந்த பக்கம் சேரனும் கிளம்பி வர, இந்த பக்கம் சோழனும் கிளம்பி வராங்க. ஆனா வீட்டில் வேற ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று நடக்க போகுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரம் இங்கே எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ வந்து வாங்க வாங்கன்னு உட்கார வச்சு சிப்ஸ் எல்லாம் கொடுத்து காஃபியெல்லாம் எடுத்து கொடுத்தா காஃபியை குடிச்சிக்கிட்டே வந்து அவர் எனக்கு கூட வர சொன்னா வரமாட்டா,
என் கூட நீங்களாச்சும் வேணா வாங்க, தயவு செஞ்சு சொல்றேன், இந்த தடவை சத்தியம் வேணா பண்ணி தரேன், வேணா எழுதி கூட தரேன், நான் உங்களை பிரிக்கலாம் மாட்டேன், எந்த பிரச்சனையும் பண்றதுக்காக வரல. தேனு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கா, தேனுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு உங்க அம்மாவுக்கு, அதனால வாங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப பல்லவனோட அம்மா கோமலுக்கு ரொம்ப மனசு உறுத்த ஆரம்பிக்குது. என்னன்னாலும் நம்ம புள்ள தானே, இப்படி வந்து இந்த யார் யாரோ பாசமா இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரு குடும்பமா இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி சுயநலமா இருக்கும், நம்ம போய் பேசாம வந்து அட்லீஸ்ட் போய் மன்னிப்பாச்சு கேட்டு வந்துடலாம், இல்ல உண்மையை சொல்லிட்டு வந்துடலாம், அங்க இருக்கவங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு நேரா வந்து கிளம்பி வராங்க. கிளம்பி இங்க வர, இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, ஆனா கிட்டக்க நெருங்க அவரோட வீட்டுக்காரர் வேற கால் பண்ணிட்டு, இந்த பாரு கோமலே, நீ பேசாம என்ன அங்க போறேங்கிற, அங்க ஒன்று போய் போலீஸ்ல கிளீஸ் பிடிச்சி கொடுத்தா என்ன வருது, நம்ம இன்னும் கடனை கட்டாம சுத்திக்கிட்டு தான் இருக்கோம், அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் ஆச்சு கேளு, பணம் வேணும்னு கேளு அப்படின்னா எப்படியா அவங்கள்ட்ட போய் கேட்கறது அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு சும்மா கேளு, கேட்டுதான் பாரு, அவனுங்கெல்லாம் பாசமா இருக்காதானே இருக்கானுங்க, ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க அப்படிங்கும் போது சரி ஓகேன்னு இவங்க கிளம்பி வராங்க. இவங்களுக்கு சுயநலமான எண்ணமும் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பல்லவன் மேல லைட்டா பாசமும் இருக்கு. கிளம்பி இவங்க நேரா உள்ளார வரும்பொழுதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெஸ்ட் ரூம் எங்கம்மா இருக்கு அப்படின்னு மனோகர் கேட்டுட்டு இருக்காரு. உள்ள இருக்கு அப்படின்னா ஐயோ கிளீனா வச்சிருக்கமா அப்படின்னு போய் டக்குன்னு ஆள்லாம் செக் பண்ணிட்டு வந்து சோழனும் சேரனும் செக் பண்ணிட்டு சரி போங்க அப்படின்னா அவர் இந்த ரூம் இந்த வீட்டில் தான் இந்த பிள்ளை இருந்துட்டு இருக்கா அப்படின்னு பாவமா அங்க போறாரு. அங்க போயிட்டு இருக்க பொழுதே இங்க உள்ளார கோமல் வராங்க. அம்மா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஓடி வந்து இவங்க கட்டி பிடிச்சிக்க ட்ரை பண்றாரு பல்லவன் வந்து அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அப்பதான் நடேசன் சைக்கிளை மிதிச்சுட்டு வராரு. பீடியை தூக்கி போட்டு இவ எது கூட வந்திருக்கா அப்படிங்கும் பொழுதே டக்குன்னு அப்பா பேசாம இருங்கப்பா, அங்க அண்ணியோட அப்பா வந்திருக்காருப்பா, தயவு செஞ்சுப்பா அப்படிங்கும் போதே ஒரு கோவமா முறைச்சிட்டு இருக்கும் பொழுதே என்ன மன்னிச்சிருப்பல்லவா அப்படின்னு, ஏமா விட்டு போனீங்க, இந்த ஆள் தான் காரணமா சொல்லுங்கம்மா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும் போதே என்னாச்சு நிலா, என்ன சத்தம் அப்படின்னு வெளில வராரு மனோகரை பார்த்த உடனே இந்த பக்கம் அதிர்ச்சியாகி வந்து இப்படி உறைஞ்சு போய் நிற்கிறாங்க கோமல் உறைஞ்சு போய் நிற்கும் பொழுது இந்த பக்கம் மனோகர் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறார். இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், கோமல் அண்ட் பல்லவன், இந்த கோமல் அண்ட் மனோகர் இவங்களுடைய குழந்தையா பல்லவன் இல்லை அப்படின்னா வந்து அந்த மாதிரி இதுவும் விஷயம்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மனோகருடைய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, அதாவது வந்து தாசுக்கும் நிலாவுக்கும் அடுத்து பிறந்த குழந்தையை கடத்திட்டு வந்த குழந்தை திருடுறவங்க தான் வந்து கோமலா இல்லை, இது எதுவுமே கிடையாது, கோமல் வந்து உண்மையான அம்மா தான், ஆனா அப்பா வந்து அந்த கடன் வாங்கிட்டு இருந்தாரு அவரோ, இல்ல வந்து அந்த தளபதி படத்துல இருக்க மாதிரி ஏற்கனவே சின்ன வயசுலயே அவங்க வயிற்றுல உருவான கருவோட அவங்க தனியா நிற்கும் பொழுது பாவம் பார்த்து அடைக்கலம் கொடுத்தாரு நடேசன். ஆனா வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க இங்கே ஒருத்தரோட பழக்கத்தோட அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அந்த குழந்தைய அப்படியே விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திருப்பத்தை கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, யாருடைய அப்பாவா யாருடைய குழந்தையா வந்து பல்லவன் இருப்பாரு, பல்லவனுடைய அம்மா கோமலா தான் இருப்பாங்க அப்படின்னு வச்சுட்டோம்னா வந்து அப்பா யாரா இருப்பாங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நடேசன் கண்டிப்பா கிடையாது, இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு குழந்தைய பாவமா வந்து நடேசனா தூக்கி வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாரு நாளா அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு பல்லவன் உடஞ்சு போய் நடேசனை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும்னு தோணுது. அது எவ்வளவு சீக்கிரம் தெரிய வரும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இந்த மனோகர் விஷயம் சொல்லி தெரிஞ்சு நிலாவோட தம்பி தான் பல்லவனோ இல்ல வந்து சந்தாவோட தம்பி தான் பல்லவனோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த ப்ரெடிக்ஷன் வந்து இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்குங்க, வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு, இப்ப பாண்டியன் ஷோ சீரியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிரடியா வந்து முத்துவேல் சக்திவேலாம் கலந்து இறங்கிட்டாங்க. அவங்க கூட மீனாவும் கை கோர்த்து தங்கமயில் குடும்பத்துல இருந்து உண்மைகள்லாம் வாங்க போறாங்களா, அதுக்கான ப்ரெடிக்ஷன் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அந்த ப்ரெடிக்ஷனையும் பாருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.